ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி தான் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 துண்டு இஞ்சி, ஒரு கட்டி பூண்டு, இதை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அப்புறம் 3 தக்காளி, ஒரு கைப்பொடி கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை வந்து 10 இலை, புதினா வந்து ஒரு கைப்பொடி, அரை எலுமிச்சை பழம், தயிர் வந்து 3 டீஸ்பூனு, வெங்காயம் வந்து அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெங்காயம். அப்புறமா வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கசகசா, சோம்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அப்புறமா அடுப்பு பற்ற வச்சு நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பட்டை, லவங்கம், கசகசா, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு பொரியணும். பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயத்தை நீல வாக்கில் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும். சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிருங்க. அப்புறமா வந்து இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிருச்சா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது லைட்டாக வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கின உடனே நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 டீஸ்பூன் வந்து நம்ம போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அடுத்து தக்காளி சேர்த்துக்கணும். நல்லா வதங்கின பிறகு இதே மாதிரி நம்ம வந்து வெஜ் பிரியாணி செய்கிறப்பையும் வந்து இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். நம்ம சிக்கனுக்கு பதில் காய்கறி, பச்சை பட்டாணி அது மாதிரி சேர்த்து செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டோடனே நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகும் எல்லாம் வதங்கணும். பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கின உடனே வந்து எலுமிச்சை சாறு வந்து அரை மூடியை வந்து ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கின உடனே 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மிளகாய்த்தூள் வந்து போட்டுக்கணும். அப்புறமா வந்து தனி மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர் வந்து அரை டீஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கின உடனே தயிர் வந்து 3 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின உடனே இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிருக்க சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக நம்ம வந்து அதை கலரி விட்டுக்கலாம். சிக்கனை வந்து 10 நிமிஷம் வந்து அதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அதுலேயே தண்ணி வந்து எண்ணெய் பிரிஞ்சு தண்ணியாக வரும். அதுக்கப்புறம் கல்லுப்பு வந்து இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா 2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து அரை கிலோ சிக்கன், அரை கிலோ அரிசிக்கு வந்து இந்த அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாம் போட்டுக்கோங்க. சிக்கன் வந்து 10 நிமிஷம் அதிலே வேக வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. அப்புறமா வந்து சிக்கன் வெந்தோடனே நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். பாஸ்மதி அரிசிக்கு. நார்மல் அரிசியில் நீங்கள் செய்கிறீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அதெல்லாம் அதை கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி அப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டு அது கொதிச்ச உடனே நம்ம வந்து இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்தோடனே அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக பொறுமையாக கிண்டணும். கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிருங்க. அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிருங்க. வச்சு மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து எக் வந்து வேக வச்சுருக்கோம். அப்புறமா வந்து ஆனியன் ரைட்டா வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து விசில் வந்துருச்சுன்னா நம்ம பிரியாணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, எக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பிரியாணி ஓப்பன் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்து பிரியாணி வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான்.
பிரியாணி வந்து செம டேஸ்ட்டாக இருக்குது. எத்தனையோ வாட்டி இது மாதிரி பிரியாணி நாங்கள் செஞ்சுருக்கோம். இவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இவ்வளோ பாருங்க, பாத்திரத்தில் அடி பிடிக்காம செம சூப்பராக வந்திருக்கு. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். கடையில் வாங்குற பிரியாணி விட செம டேஸ்ட்டாக இருந்தது இந்த பிரியாணி. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீழே இருக்க பெல் ஐக்கானை ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கடையில் வாங்காமல் வீட்டிலேயே செஞ்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.